கைஸ் குட் மார்னிங். இப்போ தான் எழுந்த உடனே அந்த வியூ பார்க்க வந்துட்டேன். பாருங்கள், சன்செட் ஆகிட்டு இருக்குது. நான் காட்டுறேன். இந்த ஹோட்டலில் இந்த வியூவே சூப்பராக இருக்குது கைஸ். அதான் 360 வில்லேஜ் கவர் ஆகும். சன்ரைஸ் ஆகிருக்கு பாருங்க. இந்த கூர்கு நான் இருக்கிற ஹாஸ்டலில் இருந்து இந்த கூர்கு எல்லாம் பார்த்துடலாம் ஒரே வாட்டி. ஃபுல்லாக கவர் ஆகும். பைக் அங்கே பார்க் பண்ணியிருந்தேன். நைட்டு இருக்கான்னு பார்க்கலாம். இதான் கிளைமேட்னா, காலையில் வெயில் இருக்கும், மதியானம் காமாக இருக்கும், ஈவினிங் லைட்டாக தூரல் மழை பெய்யும், நைட்டு மிஸ்ட் ஆகும். 4 கிளைமேட் இருக்குது இந்த ஊரில். வண்டி இங்கே தான் இருக்குது, சேஃப்டியாக தான் இருக்குது. கேட்டேன் அவங்கள, இங்கே பார்க் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ஆகுதுன்னு சொன்னாங்க. இந்த ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணேன். வாங்க காட்டுறேன். இது எல்லாருக்கும் சாப்பிட்ற ஏரியா. இது அது சாரைய போட்டிலலாம் ஒன்றும் இல்லை, சும்மா டெக்கரேஷன். நைட்டிங் தான் வந்து சாப்பிட்டேன். இன்னும் உள்ளே காட்டணும். தூங்கிட்டு இருக்காங்க, அப்பமா காட்டுறேன். 1 டே நைட்டுக்கு தான் நான் புக் பண்ணேன் ரூமு. இங்கே செக் அவுட் ஆகிடுவேன்னு நினச்சேன். இல்லை, இன்னொரு நாள் இங்கே ஸ்டே பண்ணுவேன். மேலே ஒரு டென்ட் இருக்குது, என்னன்னு தெரியல. நான் ஈவினிங் ஒரு வாட்டி போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. அப்புறமா பார்க்கணும் எப்படி இருக்குது டென்ட்டு. அதை கேட்டால் தருவாங்க. ஸோ கைஸ், கிளம்பியாச்சு. இன்றைக்கி டே 2. ஃபஸ்ட்டு நான் அபி ஃபால்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. வாட்டர் ஃபால்ஸு செம்மையாக இருக்கும். மாமா போயிட்டு இருக்கான். 1 டேக்கு தான் நான் ஸ்டே பண்ணலன்னு இருந்தேன். அப்புறம் வேறு எங்கேயாச்சும் போயிடலான்னு பார்த்தேன். ஸோ வேணால் இன்னொரு நாள் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கு ஹாஸ்டல்லாம். நீங்கள் வர்றதுன்னா நம்ம லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நீங்கள் வந்து இங்கே வரலாம், நல்லாயிருக்கு. நான் அப்புறமா ஈவினிங் அப்படி வந்து சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இந்த இடம். கூட ஒரு அண்ணா வந்திருக்காங்க. அவங்களும் இன்னும் 16ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பாங்களாம். பஸ் ஸ்டாண்டில் பைக் ரெண்ட் எடுக்கிறதுக்கு போகிறவர். அவரை அவங்க விட்டுட்டு நம்ம போகலாம். செம்ம மேடு. மழை வந்துட்டு ஈவினிங் டைம் தான் வந்தோம். மற்றபடி காமாக இருக்குது ஊர். எங்கள் ஊரில் நான் கால் பண்ணிவிட்டு கேட்டுகிட்டே இருக்கேன் எப்படி இருக்குது நம்ம ஊர் கிளைமேட்டுன்ட்டு. வெயில் பொழுக்குதான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு நம்ம அபி ஃபால்ஸ்க்கு போகலாம். எவ்வளோண்ணா? ஆ, ஓகே. ஓகேண்ணா. வேலைக்கு ஆகலை. இன்னும் அதை விட கம்மி ரேட்லேயே பைக் ரெண்டல்ஸ் இருக்கான். எங்கண்ணா? 150 மீட்டர்ஸ். இன்னும் போனல இன்னும் கம்மி ப்ரைஸ்க்கு இருக்காமா, அங்கே போகலான்னு சொல்லியிருக்காங்க.
இங்கே தான் இருக்குது கூர்க் ஜூம் பைக் ரெண்டல்ஸ். நிறைய ஸ்கூட்டி இருக்குது. வா, இங்கே எவ்வளோண்ணா? இங்கே 600 per day. 2366. எஸ், நீங்கள் ஏதாச்சும் பைக் இல்லை ட்ராவல் பண்ணுறதுக்கு நினச்சிங்கன்னா தப்பு. நீங்கள் எந்த ஊருக்குன்னா போங்க, அந்த இடத்துல பைக் ரெண்டல்ஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு நீங்கள் பைக்கு அதை ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் சுற்றி பார்க்கலாம். 500 ரூபா டெபாசிட்டு, பரவாயில்ல. ஜிபிஎஸ் இருக்குது, யாருமே திருட்ட முடியாது. திருடினா ஜெயில் தான். கைஸ், இன்கேஸ் நீங்கள் பைக் ரெண்டல் வருவீங்கன்னா இங்கே கூர்கில் இங்கே வந்துடுங்க. கூர்க் ஜூம் பைக் ரெண்டல்ஸ் நல்லாயிருக்கு. அவர் விட்டுட்டு நம்ம போகலாம். அவர் வேறு பிளேஸ் போகிறாரு. நம்ம அபி ஃபால்ஸ் போனோம். அபி ஃபால்ஸ்க்கு 9 o'clock தான் ஓப்பன் சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே எங்கே சாப்பிடணும். இங்கே போகுது ரைட்டாக லெஃப்டா? கூர்க்கு நிறைய பஸ் வருது. கர்நாடகா கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா, அதனால நிறைய பஸ் வருது. வால்வோ பஸ் வரும், கவர்மெண்ட் பஸ் வந்துகிட்டே இருக்கும். ஹோட்டல்லாம் சுற்றி பார்த்தேன், ஊரே சுற்றி பார்த்துட்டேன். யாருமே 10 மணி வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி ஐடியாவே இல்லை. எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. சரி, நம்ம அபி ஃபால்ஸ் போகலாம். 5 கிலோமீட்டர் இருக்குது. 12 நிமிஷம் போகணும். கைஸ், அபி ஃபால்ஸுக்கு 2 கிலோமீட்டர் இருக்குது. அப்புறம் என்னை கேட்குறாங்க, என்னடா ட்ரிப்புன்ற, என்னடா போய் பார்க்குறான்ட்டு. அங்கே என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. என்ன பார்க்குறேன்றீங்களா? இதுதான் நான் பார்க்குறேன். இந்த டீப் ஃபாரஸ்ட்டில் இந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறது, அந்த வியூ பார்க்குறது, இதுதான் எங்கள் ட்ரிப்பே. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஜீரோ நைஸ் கைஸ். சத்தியமாக யாருமே இல்லை இங்கே, ஒரு வண்டியும் இல்லை, நான் மட்டும் இருக்கேன். இதை தவிர வேறு என்ன வேணும்? அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பா, வேறு லெவலு. எப்போ எவ்வளோ பெரிய மலை. இங்கே ஏறி பார்த்தா தலை சுற்றுது. கோபுரில் எப்படி தெரியுதோ தெரியல. அங்கே பாருங்கள் ஒரு வீடு இருக்குது. என்ன பேசுகிறதோ தெரியல. என்ன பார்க்குறீங்களே? இதான் பார்க்குறோம். அந்த டீப் ஃபாரஸ்ட்டில் அந்த பைக் ஓட்டிகிட்டு வர சுகமே வேறு லெவல். அதுவும் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மலையில் வியூ பாயிண்ட் பார்க்குறோம் இல்லையா, இதுதான் எங்களோட ரைடே. அபி ஃபால்ஸ் 9 மணிக்கு ஒரு ஓப்பன் பண்ண சொன்னாங்க இல்லையா, அதனால தான் இங்கே கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு மலை. ஒரு நம்ம தலைவர் யாருமே இல்லை. அந்த சத்தம் கேட்குதா உங்களுக்கு? வாங்க போகலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் அபி ஃபால்ஸ்க்கு. இவ்வளோ நேரம் எதுவுமே வண்டி வரல, பயந்துட்டேன். என்னடா தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டோம்னு நினச்சி. கரெக்டாக தான் வந்திருக்கேன். ஏதோ டோல் பே கேட் பாஸா எஸ்டாண்ணா?
வீக் டேஸில் வந்தால் இதான் கேஸ் அட்வான்டேஜ் பாருங்கள். எல்லா வீக்கெண்டில் வந்து இந்த இதெல்லாம் வண்டி தான் இருந்திருக்கும். வீக் டேஸில் நம்ம இங்கே தான் எடுத்துக்கலாம். 10 ரூபா. இங்கே ஃபால்ஸ் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக 10 ரூபா வாங்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போகணும், அப்புறமா ஃபால்ஸ் வரும். கேஸ் கேட்குதா வாட்டர் ஃபால்ஸு சத்தம்? கிட்ட வந்துட்டேன், சத்தம் கேட்டுடுச்சு, நான் பார்த்துட்டேன். திரும்ப எவ்வளோ பெரிய மரங்க பாருங்க. அந்த மரம் தான், அந்த மரங்களெல்லாம் மழை விழும்போது கரையாமல் காப்பாற்றுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹைட்டாக இருக்குது. பார்த்துட்டேன், தண்ணி அவ்வளோ இல்லை. ஃபைனலி பார்த்துட்டேன். மழை சீசனில் இன்னும் நிறைய வரும், அது ஃபுல்லாக கவர் ஆகும் தண்ணி. ஐயோ ஓகே தான். வீக் டேஸில் க்ரௌடு இருப்பாங்க ஃபுல்லாமே, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். இங்கே நான் ஃபஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் இது இல்லை, இந்த ஜிப்லைனு எவ்வளோன்னு தெரியல. கேட்டு பார்ப்போமா? கேட்டு சொல்கிறேன். எவ்வளோ இது எக்ஸ்ட்ரா? 500. அங்கே போயிட்டு இங்கே வரணுமா? 500 ரூபா. கைஸ் 500 ரூபாயா? என்ன ஒரு 1/4 கிலோமீட்டர் இருக்கும் ஜிப்லைனு. யாராவது வந்தீங்கன்னா போயிட்டு வாங்க, செம்மையாக இருக்கும். ஏன்னா மலை கீழே இருக்கும் இல்லையா, அந்த ஒரு நர்வஸு அதெல்லாம் செம்மையாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால். அங்கே வரைக்கும் போயிட்டு வரோம், போகலாம். வண்டி இப்போ தான் வந்துட்டு இருக்கு, க்ரௌட் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. சாப்பிடல, கூர் போய் சாப்பிட்லாம். பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு. அது சாப்பிட்டுட்டு எங்கே போகலான்னு திங்க் பண்ணலாம், அவ்வளோதான். கைஸ் ரூம் கிட்ட வந்துட்டேன். சரி பேக் வச்சுட்டு போயிடலான்ட்டு, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ரூமில் பேக் வச்சுட்டு சாப்பிட போகலான்னு வந்துட்டேன். செயின் ப்ராக்கெட் வந்து புதுசு போட்டு வந்திருக்கேன். ஏதோ நல்லா இருக்காம்மா, ஸ்பெஷலாம்மா, காட்டுறேன் அப்புறமா. அங்கே மெக்கானிக் சொன்ன அனுப்புனார். ப்ரோ அங்கே போயிட்டு உங்கள் லொக்கேஷனில் போயிட்டு செயின் கொஞ்சம் டைட் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. டைட் பண்ணிட்டு செயினில் ஓடிக்கணும். சாப்பாடு என்னமோ வந்துருச்சு கைஸ், ஆர்டர் பண்ணுது. வாட்டர் பாட்டில் சொல்லியிருந்தேன், தரல. நான் போய் இப்போ கடையில் வாங்கிட்டு வந்தேன் 2 லிட்டர். போய் சாப்பிடணும், பசி. போக ஆர்டர் பண்ணேன், 150 சொன்னாங்க. டெலிவரி சார்ஜ் வந்து 190 ஆச்சு.
நல்லா இருக்கா? ப்ரோட்டீன் வந்து ரூமில் இருக்குது, ஷேக் பண்ணி குடிச்சிட வேண்டியதுதான். கைஸ் இதுதான் நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டலு. சுற்றி வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஈவினிங் டைம் நல்லா மிஸ்டாக இருக்கும். வாங்க ரூம் காட்டுறேன். பெயிண்டிங் சூப்பராக இருக்குது. தான் மொத்தம் 8 பெட் இருக்குது. இதுதான் எந்த நைட்டுக்கு தான் தூங்கினேன். இது வந்து லாக்கரு. உள்ளே என்னோடய திங்ஸ் எல்லாமே இருக்குது. இல்லை பேக் இன்னும் நிறைய லக்கேஜ் எல்லாம் இதில் இருக்குது. அது நேற்று ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப டயர்டாக இருக்கா. இப்போ டைம் எவ்வளோ இப்போது 12 மணி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் ஒரு பிளேஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். சரி ஒரு 1.5 hour 2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா போகலான்ட்டு. கைஸ் குட் ஈவினிங். 4:30 மணி இருக்குது. இப்போ தான் ஏன்ச்சேன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானம். சரி இப்போது ஒரு பாயிண்ட் இருக்குது, ராஜஸ்வீட் பாயிண்ட். செம்மையாக இருக்கும். வியூ காட்டுறேன். கொஞ்சம் ஃபைல் வேலை காப்பி பண்ண வேண்டியது. ஃபைலில் காப்பி பண்ணிவிட்டு கிளம்பலாம். எஸ் இப்போ டிக்கெட் ரெடி 20 ரூபா. நல்லா நிறைய இருக்காங்க. கைஸ் இங்குமே ஜிப்லைன் இருக்குது. முன்னாடிலாம் இல்லை, இப்போ தான் எல்லாம் வந்திருக்கு. இங்கே கம்மி தூரம் தான், கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கேட்டு பார்க்கலாம். ஜிப்லைனை போக ஆசையாக தான் இருக்குது. இந்த லக்கேஜெலாம் இங்கே வைக்கிறது வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கணும். எனக்கு தெரியாது. பாருங்க போகலாம். இந்த அழகான பிளேஸ் விட்டு போகணும். இப்போது நீங்கள் கண்டிப்பாக கூருக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். செம்ம ஒர்த்தாக இருக்கும். நேச்சரோட மெர்ஜ் ஆகிடலாம். ரொம்ப நேரம் இருந்தேன். போகலாம். இங்கே ஃப்ளவர்ஸு நிறைய பார்க் இருக்குது. பார்க் தான் இது. ஃபேமிலியாக வந்தாலும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே வந்துட்டு. சத்தியமாக வழக்கமாக சொல்லுவாங்களா 1008 பிரச்சனை. எனக்கு 1008 இல்லை, 1011 பிரச்சனை இருக்குது வீட்டில். ஆனால் இப்போது எந்த கமிட்மெண்ட் அந்த மைண்டில் இல்லாமல் சத்தியமாக ட்ரிப்பில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். காமாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். எலிஃபென்ட் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. பொம்மை. கண்டிப்பாக வாங்க. பேஸ் போகலாம், ரூம் போகலாம். இங்கே வெளியே நிறைய ஸ்நாக்ஸ் கிடைக்கும். கான் ஏதோ இருக்குது. போகலாம். பாய். நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது இடம். நான் டைம் இல்லை. நாளைக்கு அடுத்த ஊருக்கு, நாளைக்கு ரூம் செக் அவுட் ஆகிட்டு அடுத்த ஊருக்கு மூவ் பண்ணணும். இப்போ கைஸ் நான் பண்ண ரைட்லேயே இதுதான் எனக்கு பிடிச்ச ரைடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்போ ரைடு போகும்போதும்
ஃபோன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வீட்டில் அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் வச்சுட்டு வந்துடுவேன். எனக்கு தெரியாது அப்போல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு வரணுன்ட்டு. தேங்காய் இப்போ எல்லாம் என் தம்பி பார்த்துட்டு இருக்கான். தேங்க்ஸ்ரா. பார்ப்பான். அவன் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். எல்லாம் அவனே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கான் என் டெம்போவை. ஃபோன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது பிரச்சனை இது பிரச்சனைன்ட்டு அவனை சத்தியமாக நான் ரைடு போய் பிரயோஜனமே இல்லாமல் பண்ணியிருக்கேன். ரைடெல்லாம் வீட்டுக்கு வந்து சேம் அதே டார்ச்சரில் தான் நான் வீடு போய் சேருவேன். ஒரு சில ரைடில் சீக்கிரமாக கிளம்பியிருக்கேன். ரைடில் அப்படியே கட் பண்ணி வீட்டு கிளம்பியிருக்கேன். ரைடு வேணும் இன்னும் வேணான்ட்டு. இப்போ தான் எனக்கு அப்புறம் இன்னொன்று இன்னும் எவ்வளோ நாள் தான் ரைடுக்கு வீட்டுக்கு போயிடலான்டே அந்த மாதிரிலாம் தோணிருக்கு. இப்போ தான் எனக்கு அந்த மாதிரி தோணாமல் அந்த மாதிரி மைண்டில் இல்லாமல் நிம்மதியாக நான் ரைடு கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். சாப்பாடு வாங்கிட்டே போயிடலாம். கேஸ் நான் இங்கே தான் நைட் எப்பவுமே நான் சாப்பிடுவேன். இப்போ இந்த ஹோட்டல் பிரியாணி இருக்கும். இங்கே நம்பி சாப்பிட்லாம். நம்ம ஊர் சைடில் இருக்குது. நம்ம ஊர் டேஸ்ட்டில் இருக்கும். ஆக்சுவலி டேஸ்ட்டை விட சூடாக இருக்கும். நான் வேறு ஹோட்டலில் ஃபஸ்ட்டு வரும்போது சாப்பிட்ருக்கேன். பிரியாணி சூடாக தானே இருக்கும். இங்கே அங்கே ஜில்லுன்னு இருந்துச்சு. இங்கே பிரியாணி ஒன்று பார்சல் சூடாக இருக்குது தானே? சூடாக இருக்குது தானே? எவ்வளோண்ணா? எவ்வளோ? அக்கௌண்ட்டில் அனுப்புகிறேன். கொடுங்க. இல்லை 30 ரூபா அக்கௌண்ட்டில் அனுப்புகிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த சைடு சாப்பிட்டேன்னா பிரியாணி சூடாக தானே இருக்கணும். சில்லுன்னு இருக்குது. இங்கே தான் நான் வரும். இது 3 டைம் வந்திருக்கேன். எப்பவுமே இங்கே தான் சாப்பிட்றேன். ஆமாம். ஓகேண்ணா. இப்போ கிளம்புறோமே. நாலு கிளம்புறோண்ணா. ஒரு 8 மணிக்கு கிளம்புவேன். காலையில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்காண்ணா? ஸ்பெஷல் இருக்கா? ஓகே நான் சொல்கிறேண்ணா. நான் அப்போ 2 நாள்லேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த ஹோட்டல் பற்றி. ஆமாம், யூடியூப் இன்ஸ்டாவில் சொல்லிட்டு இருக்கேன். யூடியூப்பில் நாளைக்கு போடுவேன். என்னோட ஒசூரா? தமிழா? சரியா போச்சு. தமிழ் தானே? இதானே ஃபாலோ பண்ணிக்கிறானோ? நான் ஹரிஸ் பிஓ வேணும். ஓகே. நீங்கள் தமிழ்நாடா? நீங்கள் தமிழ்நாடா? அதுதான் நான் என்னடா நினச்சேன். நம்ம ஊர் ஸ்டைல். நான் இப்போ தான் பேசினேன். ஆனால் நம்ம ஊர் டேஸ்ட்டே இருக்குது, பரவாயில்ல, நம்பி சாப்பிட்லான்னு சொன்னேன். என்னடா நான் யோசித்தேன், இங்கெல்லாம் இப்படி இருக்காது, நம்ம ஊர் மாதிரியே இருக்குது சாப்பாடு. நல்லா சாப்பாடு பரவாயில்லண்ணா. நான் இந்த இடத்துல சாப்பாடு இவ்வளோ டேஸ்ட் நான் எதிர்பார்க்கல. நான் ஃபஸ்ட் டைம் அந்த சைடு சாப்பிட்னா பிரியாணி ஜில்லுன்னு இருக்குது. அதுதான் இங்கே. ஓகே நான் என் ஃபாலோ வந்துருக்கு தானேண்ணா? இருங்க, நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு. அழகன் தானே? ஓகே, ஒரு மெசேஜ் பண்ண வச்சுக்கலாம். தேங்க்யூண்ணா. ஆமாம். ஐயோ, நேற்று போட்டு எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, இந்த ஊரில் இந்த டூரிஸ்ட் பிளேஸில் 130 ரூபாய்க்கு பிரியாணி. அது சத்தியமாக நேற்று ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். 30 ரூபாய் இவ்வளோ தான் வந்துச்சு. 200 ரூபாய் சில்லறை வந்துச்சு. கிளம்பிடுவேன்.
காலையில் கிளம்பிடுவேன். இல்லை இப்போ நைட்டு இப்போவா எடிட்டிங் கொஞ்சம் எடிட்டிங் நிறைய வேலை இருக்கணும், பிஸியாக இருக்கேன். இருந்தால் வாங்க, ஒரு 8-9 மணிக்கு வாங்க, ஓகேண்ணா. ஒரு கேட்ச் பண்ணிடுவீங்க. சரிண்ணா, பார்க்கலாம். ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, எனக்காக வராது. ஓகே ஓகே. உங்களுக்கு நல்லா இருக்கும், நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில். ஆமாம், தமிழ்நாடு டேஸ்ட்டில் இருக்குது. 140 ரூபாய்க்கு இந்த டூரிஸ்ட் பிளேஸில் ஒர்த்து. 130 ரூபாய் தானேண்ணா? 130 ரூபாய்க்கு இந்த டூரிஸ்ட் பிளேஸில் ஒர்த்து. அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். எல்லா இடத்துலையும் கூட தான். ஆமாம், ரேட் கூட தான் இருக்கும். ஆனால் 200 ரூபாய்க்கு மேலேண்ணா. கடை ஓப்பன் ஸ்டார்டிங்கில் 90 ரூபா இருக்கு, அப்புறமா 100 ரூபா ஆச்சு. அதுவும் இந்த கேஸ் பில்னால தானேண்ணா? ஆமாம், அது கேஸ்னால தான் அந்த ஓகே ஓகே ரேட் கம்மி ஆயிடுச்சுன்னா ஓகே நார்மல் ரேட்டுக்கு வந்துடும். ஓகே ஓகே. கேஸ்னால 10 ரூபா தான். மற்ற கடையிலலாம் 20 ரூபா 30 ரூபா போகுது. நம்ம கடையில் எப்பவும் சாமானிய மக்கள் சாப்பிடலாம். ஆமாம், கண்டிப்பாக சாப்பிட்லாம். காசு இல்லைன்னா கூட ஏன்னா மாமூல் ஹோட்டல் இந்த ஊரில் ஒரு 180 அந்த மாதிரி தான் இருக்கும் ரேட்டு. இங்கே 130 ரூபாய்க்கு ஒர்த்து. நான் அதுதான் நம்ம கடையில் வந்து எப்பவுமே காசு இல்லைன்னா கூட வந்து வயிறு நேரம் சாப்பிடும். ஓகே நம்மகிட்ட ஸ்பெஷலிஸ்ட் அது ஒன்று. ஓகே ஓகேண்ணா. கர்நாடகா டேஸ்ட்டுக்கு நம்ம. ஆமாம் ஆமாம். நான் அது உங்கள் பேர் நீங்கள் என்ன ஊர் தெரியாமல் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கள். நான் நம்ம ஊர் டேஸ்ட்டை நான் நோட் பண்ணிட்டேன், அதனால தான் நம்ம வந்தால் சாப்பிட்றதுக்கு. உங்கள் நேம் ஹரிஷ்? ஹரிஷ்ண்ணா. நான் மெசேஜ் பண்ணுறேண்ணா. தேங்க்யூண்ணா. ஒசூரில் எங்கே இருக்கீங்க? ஒசூரில் சூளிகேட் தெரியுமா? அங்கே தானே. பேருகை தானா? பேருகை தான், கர்நாடகா பார்டர் பேருகை. ஓகே ஓகே ஓகேண்ணா. பேருகை தானா? அதே மாதிரி காலேஜ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. சரி. பேருகையிலேருந்து தான் வந்துட்டு இருக்கேன். வந்தேன் நான் சோலோ தான் வந்திருக்கேண்ணா. நான் மட்டும்தான். ஆமாம், டூர் தான். அங்கே ரூம் எடுத்திருக்கேன் அண்ணா. நேற்று காலையில் வந்தேண்ணா. நாளைக்கு வந்து சக்லேஸ் போயிடுவேன். நாளைக்கு இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு. ஆமாண்ணா, டூரில் அதான் பைக்கு. ஆமாம், TN70 ஒசூர் பாருங்க. சரி சரி. ஆமாம் சரிண்ணா, பார்க்கலாண்ணா. தேங்க்யூண்ணா. கைஸ், நம்ம ஊர். நான் அவர் இதுக்கு முன்னாடிலாம் பேசவே இல்லை. என்னடா நம்ம ஊர் டேஸ்ட்டில் இருக்குது, கம்மி ரேட்டாகவும் இருக்குது. நான் இந்த டூரிஸ்ட் பிளேஸில் நம்ம ஊர் தருமபுரி. நான் வந்த வில்லேஜ் கூட தெரியுமாம்மா, பேர்கை. ரொம்ப சந்தோஷம். கைஸ், இந்த மடிக்கேரி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இங்கே வந்து வாங்க. ஸ்டார் தம் பிரியாணி ஹைதராபாத் ஸ்பெஷல். அது மேப்பில் போட்டால் வரும். போகலாம். மாஸ்டரு எல்லாருமே தமிழ்நாடு தான். ஏதோ நம்ம பசங்க யாராச்சும் வந்தாங்கன்னா இங்கே வந்து சாப்பிடுவாங்க வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. என்னை ஃபாலோ பண்ணிட்டேன் நானே. நேற்று சாப்பிட்டோம் இல்லையா அந்த கடையில், கேலக்ஸி ஏதோ வரவில்லை. இப்போ 6 பசங்க பாருங்கள், 130 ரூபாய்க்கு இவ்வளோ சாப்பிடு. ஒரு லெக் பீஸு, ஒரு நம்ம ஊர் டேஸ்ட்டில். வேற லெவல். அங்கே ஒரு டென்ட் இருக்குது. உண்மையிலேயே எனக்கு கண்ணு. அவன் பர்மிஷன் கேட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டென்ட்டு. கைஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு செக் அவுட் ஆகிட்டு வேறு ஊர் கிளம்பணும். நாளைக்கு பார்க்கலாம். பை. எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.